கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல வருடங்களாக தேவனுடைய ஜனங்களை அழைக்க 3 பெயர்கள் அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எபிரேயர், இஸ்ரவேலர், யூதர். இந்த 3 பெயர்களும் சும்மா வந்த வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொன்றிலும் பெரிய வரலாறு இருக்கிறது. ஒரு தனித்துவமான அடையாளமும் தேவன் தந்த வாக்குறுதிகளை காட்டுகிறது. எபிரேயர் என்றால் ஆபிரகாமின் சந்ததிகள், விசுவாசத்தில் நடந்தவர்களை குறிக்கும் பெயர். இஸ்ரவேலர் என்றால் யாக்கோப்பின் சந்ததிகள். யாக்கோப்புக்கு தேவன் இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். அதனால் அவரின் சந்ததிகள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டனர். யூதர் என்றால் யூத குலத்தாரின் சந்ததிகள். பின்னாளில் பாபிலோன் சிறைவாசத்திற்கு பிறகு தேவனுடைய ஜனங்கள் யூதர் என்று பொதுவாக அழைக்கப்பட்டனர். ஆக 3ம் ஒரே மாதிரி அல்ல. ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ஜனங்கள் நடந்து வந்த வேறு வேறு காலத்தையும் நிலைகளையும் காட்டுகிறது. இது ஒரு முக்கியமான காரியம். தேவன் தமது ஜனங்களை எவ்வாறு படிப்படியாக நடத்தி வந்தார் என்பதற்கான சாட்சி இவைகளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பயணத்தில் நாம் எபிரேயர், இஸ்ரவேலர், யூதர் என்ற 3 பெயர்களில் உண்மையான அர்த்தத்தையும் அவற்றில் மறைந்திருக்கும் தேவனுடைய பெரிய திட்டத்தையும் எளிதாக புரிந்து கொள்ள போகிறோம். முதலில் வந்த பெயர்தான் எபிரேயர். இந்த சொல் எபிரேய மொழியில் இவ்ரி என்று வருகிறது. இதன் மூல பொருள் கடந்து வந்தவன் அல்லது மறுபக்கம் இருந்து வந்தவன் என்பதாகும். வேதாகமத்தில் முதலில் ஆபிரகாம் எபிரேயர் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதார வசனம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அதாவது ஆபிரகாம் கானானியர் அல்ல, பாபிலோனியர் அல்ல, அவர் தனித்துவமானவர். மக்கள் அவரை பார்த்து, இவன் வேறு பக்கம் இருந்து வந்தவன், இவன் இந்த உலகத்தோடு கலந்தவன் அல்ல, இவன் தேவனோடு நடந்தவன் என்று சொன்னார்கள். அதனால் எபிரேயர் என்றால் ஜாதியினுடைய பெயர் அல்ல, அது விசுவாசத்தில் நடப்பவர்களின் அடையாளம். தாய் நாட்டை விட்டுவிட்டு தேவன் காட்டும் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி செல்லும் பயணிகளுடைய வாழ்க்கை என்பதையே எபிரேயர் சுட்டி காட்டுகிறது. இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் என்றால் என்ன? இஸ்ரவேலர் என்றால் பெயர் யாக்கோப்பிலிருந்து வந்தது. யாக்கோப்பு ஒரு நாள் தேவனோடு போராடினான். அப்பொழுது தேவன் அவருக்கு ஒரு புதிய பெயர் கொடுத்தார், இஸ்ரவேல். வேதாகம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அந்த நாளிலிருந்து யாக்கோப்பின் பிள்ளைகளும் சந்ததிகளும் எல்லோரும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் 12 கோத்திரங்களாக, அதாவது 12 குடும்பங்களாக வளர்ந்தார்கள். பிறகு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்து சீனாய் மலையில், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடையே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இதற்கு அர்த்தம், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய உடன்படிக்கைக்குள் வாழும் மக்கள், தேவ பிரமாணம், அதாவது தேவன் கொடுத்த சட்டத்தின்படி நடக்கும் மக்கள், பிற தேசங்களுக்கு நடுவே தேவனுடைய சாட்சியாக வாழும் மக்கள். அவர்கள் பல கோத்திரங்களாக பிரிந்திருந்தாலும் எல்லோரும் ஒரே தேவனையே வணங்கினார்கள், ஒரே பிரமாணத்தையே பின்பற்றினார்கள். அப்படியே தேவன் அவர்களை ஒரு நாடாக, இஸ்ரவேல் தேசமாக உருவாக்கினார். யூதர்கள். சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் 2 பாகமாக பிளந்தது. வடக்கு பக்கம் இஸ்ரவேல், தெற்கு பக்கம் யூதா. பின்னர் கிமு 722 அசிரியர் வந்து வடக்கு ராஜ்யத்தை அழித்தனர். அங்கே இருந்த 10 கோத்திரங்கள் சிதறி போயின. மீதம் இருந்தது தெற்கு யூத ராஜ்யம் மட்டுமே. அந்த யூத ராஜ்யத்திலிருந்து மக்களை முதலில் யூதர் என்று அழைத்தார்கள். பிறகு மற்ற கோத்திரங்கள் காணாமல் போனதால் தேவனுடைய ஜனங்களை மொத்தமாகவே யூதர் என்று சொல்ல தொடங்கினர். யூதர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் நிலைத்தவர், வெளிநாட்டில் சிறைவாசம் இருந்தாலும் தங்கள் விசுவாசத்தை பாதுகாத்தவர், சாட்சியா இருந்தவர், சபைகளில் கூடி தேவனுடைய வசனத்தை படித்து, அதாவது தோராவை படித்து தேவனுடைய வாக்குறுதியை நினைவுபடுத்தியவர், ஒரு நாள் மேசியா வருவார் என்று நம்பிக்கையை பிடித்து கொண்டவர். அதனால் யூதர் என்பது சும்மா ஒரு கோத்திர பெயர் அல்ல, அது விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் மக்கள், தேவனுடைய வாக்குறுதியை பிடித்திருக்கும் மக்கள் என்பதற்கான அடையாளம். 3 பெயர்களின் ஆன்மீக அர்த்தம் என்ன? எபிரேயர் என்றால் விசுவாசத்தால் கடந்து சென்றவர், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உருவான ஜனங்கள், யூதர் என்றால் சிதறினாலும் சோதனையிலும் நிலைத்திருக்கிறவர்கள். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. இயேசு முழுமையான எபிரேயர், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். இயேசு உண்மையான இஸ்ரவேல், பிரமாணத்தை நிறைவேற்றியவர். இயேசு விசுவாசமான யூதர்.
யூத கோத்திரத்தில் பிறந்தவர், தாவீதின் சிங்காசனத்தின் வாரிசு, உலகுக்கு இரட்சகரானவர். இதிலிருந்து தேவன் நமக்கு சொல்லும் காரியம் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் புதிதாக தோன்றிய ஒன்று அல்ல, அது தேவனுடைய நித்திய திட்டத்தின் நிறைவேற்றம். யாராவது விசுவாசத்தோடு உலகத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர் ஒரு எபிரேயர். யார் தேவனுடைய ஜனங்களுடன் சேர்ந்து தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் இஸ்ரவேலர்கள். யார் சோதனையிலும் விசுவாசத்தை பிடித்து மீட்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் யூதர்கள். ரோமர் 2 அதிகாரம் 28 முதல் 29 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உண்மையான யூதர் என்பது இருதயத்தில் ஆவியினால் உள்ளவர்கள். கலாத்தியர் 3 அதிகாரம் 29 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவராக இருந்தால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியே ஆகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.